வணக்கம், என் பேர் கல்யாண். நான் நிலை 8 படிக்கிறேன். இன்றைக்கி நான் வரகரிசி பொங்கல் செய்ய போகிறேன். வரகரிசி நம் உடல் நலத்துக்கு நல்லது. வாங்க போய் பொங்கல் செய்யலாம். நாம் இப்போ பாசி பருப்பை வறுக்க போகிறோம். பாசி பருப்பு வறுத்துட்டோம். இப்போ இதை வரகரிசி வச்சு வேக வைக்கலாம். வாங்க. இப்போ கல்வியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வேக வைக்க போகணும். அரை கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கோம். அரை கப்பு வரகரிசி எடுத்திருக்கோம். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா மற்றும் உப்பு நம் சுவையை அதிகப்படுத்தும். மஞ்சள் கிருமி நாசினிக்கு உதவும். இஞ்சி ஜீரணத்துக்கு உதவி செய்யும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை 3-4 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். வரகரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். முதல்ல நம்ம நெய் போட போகிறோம். நெய்யை கொஞ்சம் அளவாக போடுங்க, அதுக்கு நல்லது. நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பை போடணும். இப்போ கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க, அது நம் உடல் நலத்துக்கு நல்லது. இப்போ மிளகும் சீரகமும் போட போகிறோம். எங்கள் அம்மா நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு இதை இடிப்பாங்க. அதனால தான் நான் இதை இடித்து இப்போ அதை போட போகிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்தா நம்ம சுவையான வரகரிசி பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.